இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மதுரை மாவட்டம் பரவை பேரூராட்சியை மாநகராட்சியுடன் இணைப்பதை கண்டித்து மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குமார். வணக்கம் குமார், இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக மதுரை மாவட்டம் பரவையில் மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அதிமுக சார்பில் பரவை பேரூராட்சி மாநகராட்சி இணைக்க நடவடிக்கை கண்டித்து சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஊர்வலமாக வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை பரவை பேரூராட்சியில் மொத்தம் 15 வார்டுகள் உள்ளது. சுமார் 8099 ஏக்கர் சுற்றளவு கொண்ட இந்த பரவை பேரூராட்சியில் சுமார் 20,000க்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் இங்கு வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது மதுரை மாநகராட்சி எல்லைக்கு விரிவாக்கம் நடைபெறுவதாக கூறி மதுரை மாநகராட்சி அருகில் உள்ள சுமார் 13 ஊராட்சிக்கு உட்பட்ட பரவை பேரூராட்சி மாநகராட்சியுடன் இணைக்கும் நடவடிக்கை ஈடுபட்டு வருகிறது. இவ்வாறு மாநகராட்சியுடன் பரவை பேரூராட்சி இணைவதால் வீட்டு வரி மற்றும் குடிநீர் வரி, கட்டுமான வரி போன்றவற்றை உயரும் சூழ்நிலை ஏற்படும் என கூறி இதனை கண்டித்து அதிமுக சார்பில் பரவை பேரூராட்சி மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அதிமுகவினர் கண்டன கோஷங்களையும் முழக்கங்களையும் எழுப்பி வருகின்றனர். முன்னதாக பரவை காந்தி சிலையிலிருந்து மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அதிமுகவினர் 500க்கும் மேற்பட்டோர் ஊர்வலகம் வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி குமார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.